குழந்தைகளா, இன்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி முதல் வகுப்பு 2ஆம் பருவம் 2ஆம் பாடம் விமானத்தில் பறக்கலாம் என்ற பாடத்தை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். பாடத்திற்குள் செல்வதற்கு முன்பே பாடத்தில் வரக்கூடிய கடினமான சொற்களை காண்போம். இடி, ஈ-டி, இடி. படி, பா-டி, படி. நடி, நா-டி, நடி. மணி, ம-நீ, மணி. ஆணி, ஆ-நீ, ஆணி. ஏணி, ஏ-நீ, ஏணி. அள்ளி, அ-இல்-லி, அள்ளி. பள்ளி, ப-இல்-லி, பள்ளி. வள்ளி, வ-இல்-லி, வள்ளி. பள்ளி, ப-இல்-லி, பள்ளி. பின்னல், பி-இன்-ந-இல், பின்னல். மின்னல், மீ-இன்-ந-இல், மின்னல். விரல், வி-ரா-இல், விரல். மயில், ம-இ-இல், மயில். அணில், அ-நீ-இல், அணில். விமானி, வி-மா-நி, விமானி. கண்ணாடி, க-இன்-நா-டி, கண்ணாடி. கிண்ணம், கி-இன்-ந-இம், கிண்ணம். மிளகாய், மி-ள-கா-இ, மிளகாய். மின்சாரம், மீ-இன்-சா-ர-இம், மின்சாரம். மிதிவண்டி, மீ-தி-வ-இன்-டி, மிதிவண்டி. இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்லலாமா குழந்தைகளா? இது என்ன இடம் உங்களுக்கு தெரியுதா? இது என்ன இடம்? விமான நிலையம், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய விமான நிலையம். இங்கே உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுது? குடிநீர் வச்சுருக்காங்க, தீ அணைப்பான் வச்சுருக்காங்க, கடிகாரம் வச்சுருக்காங்க, பாட்டி இருக்காங்க, விமானி இருக்காங்க, பெட்டி வச்சுருக்காங்க, கணினி வச்சுருக்காங்க. இதெல்லாம் தெரியுதா? இது எல்லாமே பாருங்கள். இப்போ கீழே கருத்து பார்க்கலாமா? இங்கே என்னென்ன வச்சுருக்காங்கன்னு. விமானம், விமானி, கடிகாரம், நாற்காலி, கணினி, மின்விசிறி, நீர், தீ, மீனம்பாக்கம். இங்கே மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையம். உங்களுக்கு தெரியுதா? சரி, அடுத்தது பாருங்க. பெயரை சொல்வேன், எழுத்தை அறிவேன். கி, கிணறு. கி, கிளை. சி, சிங்கம். சி, சிலந்தி. டி, மூடி. டி, கரடி. நீ, மணி. நீ, ஆணி. அடுத்தது பாருங்க. தி, திரை. தி,
திராட்சை. இ குயில். மயில். ரி பூரி. ரி நரி. லி எலி. ழி பல்லி. வி விளக்கு. வி விறகு. லி பல்லி. ழி கோமாளி. ரி விசிறி. ரி பன்றி. அடுத்தது படமும் சொல்லும். படத்தை பார்த்து அதற்குரிய பெயரை நாம் சொல்லணும். கிண்ணம். கி இன் ந இம் கிண்ணம். சிங்கம். சி இங் க இம் சிங்கம். கரடி. க ர டி கரடி. அணில். அ நி இல் அணில். கத்தி. க இத் தி கத்தி. நிலா. நி லா நிலா. சிப்பி. சி இப் பி சிப்பி. அம்மி. அ இம் மீ அம்மி. மயில். ம இ இல் மயில். நரி. ந ரி நரி. எலி. எ லி எலி. வில். வி இல் வில். அகழி. அ க ழி அகழி. கிளி. கி லி கிளி. பன்றி. ப இன் ரி பன்றி. கணினி. க நி நீ கணினி. இப்போ எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். இங்கே பாருங்க, மேலே வட்டத்தில் கொடுத்துக்கிற எழுத்துக்கள்லாம் இந்த படத்தில் மறைஞ்சிருக்குது. அந்த எழுத்துக்களை கண்டுபிடிச்சு நாம் வட்டமிடணும். இங்கே பாருங்கள், டி. இப்போ டீன்ற எழுத்து எங்கே இருக்குது? இங்கே கேட்டில் இருக்குது. அடுத்தது பாருங்க, மீ. மீ எங்கே இருக்குது? மரத்தில் விழுஞ்சிருக்குது. அடுத்தது வி. சேவலுடைய வாலில் இருக்குது. அடுத்தது சி. சி எங்கே மறைஞ்சிருக்குது? இங்கே புல்லுக்கு நடுவில் மறைஞ்சிருக்குது. அடுத்தது பி எங்கே மறைஞ்சிருக்குது? கரெக்ட், இந்த கதவுல மறைஞ்சிருக்குது. இது போல் எழுத்துக்களை கண்டுபிடிச்சு வட்டமிடணும். அடுத்தது கதை சொல்வேன், நிரப்புவேன். இங்கே பாருங்கள், இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன கதை தோணுது? மயில் என்ன விளையாண்டுட்டு இருக்குது? மயிலும் கிளியும் பல்லாங்குழி விளையாண்டுட்டு இருக்காங்க. அதை என்ன பண்ணுது? சிங்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. அடுத்தது பாருங்க, அடுத்தது யார் என்ன விளையாண்டுருக்கிறா? நரியும் கரடியும் கால்பந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அதை என்ன பண்ணுது? சிங்கம் வேடிக்கை பார்த்துட்டு வருது. அடுத்தது பாருங்க, எலியும் முயலும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரெண்டு பேருமே கோலி குண்டு வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. அடுத்தது பாருங்க, அடுத்து என்ன பண்ணுது? சிங்கம் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து அதுவும் விளையாட ஆரம்பிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே விலங்குகளுடைய பெயர்களில் எழுத்துக்கள் விடுபட்டிருக்குது. அந்த எழுத்துக்களை நாம் நிரப்பணும். இது என்ன படம்? கிளி. அப்போது கீ கொடுத்துட்டாங்க, நாம் லி எழுதணும். அடுத்தது நரி.
கரடி, எலி, சிங்கம். இது போல் விடுபட்ட எழுத்துக்களை நாம் நிரப்பணும். அடுத்தது பாருங்கள், சொல் உருவாக்குவேன். இந்த எழுத்துக்கள் கொடுத்துட்டாங்க. எழுத்துக்களை முறையாக வரிசையை கொடுக்காம களைஞ்சிருக்குது. நாம் அந்த எழுத்துக்களை முறைப்படுத்தி சொல்லாக உருவாக்கணும். இங்கே பாருங்கள், இது என்ன படம்? மிதிவண்டி. மிதிவண்டியோட ஸ்பெல்லிங் இங்கே இருக்குது. நாம் என்ன பண்ணணும்? அதை எடுத்து கரெக்டாக எழுதணும். மீ தி வா இன் டி, மிதிவண்டி. அடுத்தது பாருங்கள், விமானி. வி மா நீ. அடுத்தது கணினி. க நீ நீ. அடுத்தது சிப்பி. சி இப் பி. அடுத்தது கண்ணாடி. கா இன் நா டி, கண்ணாடி. இது போல் படத்தை பார்த்து அதனுடைய பெயரை நாம் எழுதணும். அடுத்தது பாருங்கள், ஒரு பாடல். இப்போ நாம் என்ன வரிசையில் எழுத்துக்கள் பார்த்துட்ருக்கோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். கீங்கீச்சி வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்களை பார்த்துட்ருக்கோம். அந்த எழுத்துக்களில் வரக்கூடிய சொற்கள், படங்கள், பயிற்சிகள், இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதே போல் கீ வரிசையில் வரக்கூடிய ஒரு பாடல் பார்க்க போகிறோம். கிளியக்கா கிளியக்கா எங்கே போகிறீங்க? கிளையிலே பழம் இருக்கு கொத்த போகிறீங்க. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி எங்கே போகிறீங்க? சின்ன சின்ன நெல்மணியை தேடி போகிறீங்க. ஆத்து மீனே எங்கே போகிறீங்க? அருவியிலே நீச்சல் அடித்து பார்க்க போகிறீங்க. மயிலக்கா குயிலக்கா எங்கே போகிறீங்க? மதுரைக்குத்தான் குதிரை ஏறி போக போகிறீங்க. இதில் பாருங்கள், கீ கீ இந்த ரெண்டு வரிசையில் வரக்கூடிய சொற்கள் தான் இதில் இருக்குது. இப்போது இந்த பகுதி உங்களுக்கு புரிஞ்ச குழந்தைகளா? கீங்கீச்சி வரிசை, அதனுடைய சொற்கள், பயிற்சிகள், இந்த ரெண்டும் இதை நாம் இந்த பாடத்தில் பார்த்தோம். இந்த பயிற்சிகளெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதான். இந்த பாடத்தில் ஒரு சில பயிற்சிகள் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். பாருங்கள், எழுதி பழகுவேன். கீ நீ சி இதெல்லாம் புள்ளியாக கொடுத்துட்டாங்க. அந்த புள்ளிகளெல்லாம் நம்ம இணைச்சோம்னா நமக்கு சரியான வடிவத்தில் எழுத்துக்கள் கிடச்சிரும். இதை வீட்டில் எழுதி பாருங்கள். அடுத்தது படிப்பேன், வரைவேன். இங்கே என்ன சொல் கொடுத்துருக்காங்களோ அந்த சொல்லுக்குரிய படத்தை இங்கே பார்த்து நீங்கள் வரையணும். சரிங்களா? அடுத்தது படிப்போம், இணைப்போம். சொல்லையும் படத்தையும் இணைக்கணும். இந்த பகுதி உங்களுக்கு புரிந்ததா குழந்தைகளா? இந்த பயிற்சிகளை வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம். நன்றி.